பிஎஸ்ல கிடைச்ச அந்த ஒரு லைக் ஓவரான ஒரு லவ் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங்ல வரும்போது வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஓகே ஃபைன் புதுசா ஒரு கேரக்டர் நல்லா இருக்க போகுது அப்படின்னா, பட் ஆனா அந்த ஐஷு கிடைச்ச ஒரு லவ் அப்படின்றது வந்து ஹியூமங்கஸ் அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா, அது பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் அது நடந்த போது எப்படி இருந்தது, அண்ட் லைக் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து ஐயோ முடிய போதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா. 2 இயர்ஸ்னாலும் இட்ஸ் ஸ்டில் யங். ஸோ எப்படி இருக்கு? எனக்கு கிடைக்கும் போது பயங்கர ஹாப்பி தான். இந்த இடம் போயிட்டா நம்ம எங்கேயோ ஒண்ணு ஃபுல்லா நமக்கு கிடைச்சிரும்டா, நம்ம போன கோலுக்கு வந்து ஒண்ணு ஜஸ்டிஃபையா இருந்துரும் அப்படின்ற மாதிரி தான். கிடைச்சப்போ பயங்கர ஹாப்பி. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு அப்ப எனக்கு ரொம்ப ஏஜ் வைஸும் நான் அப்ப குட்டி தான் அந்த கிடைச்ச டைம்ல. 2021ல கிடைச்சது. அப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக் எனக்கு. அப்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தேன், சந்தோஷப்பட்டேன். ஆனா எனக்கு முடியும் போதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணி திருப்பி வந்தது தானே. என்னோட வேண்டுதலே என்னன்னா, சுபம் போடும்போது அந்த இடத்துல நான் ஐஷுவா இருக்கணும். நீ வந்து ஐஷுவா பண்ணலம்மா அப்படின்னு யாரையும் கேட்க கூடாது, நீ தானே ஐஷுன்னு கேட்கணும். அதுதான் என்னோட மேஜர் இதுவா இருந்தது. எனக்கு லாஸ்ட் எபிசோட்ல நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. நான் ரொம்ப ஹாப்பியா சுபம் சொல்லும் போது அப்படி கையை தூக்கிட்டு நின்னோமா அப்படிதான் நான் என்ஜாய் பண்ணேன். அதனால எனக்கு ஜாலியா தான் இருந்தது அந்த ப்ராஜெக்ட். அண்ட் இப்ப வரைக்குமே பீப்புள் வந்து ஐஸ்வர்யான்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த நடிச்ச பொண்ணு தானே நீங்கன்னு கேட்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி மறக்காம இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ரொம்ப ஹாப்பி. அது கொடுத்த பேர் வந்து பயங்கரம். அத பீட்டே பண்ண முடியாது. அதுக்கு ஈக்குவலா இது இருக்கணும்ன்றதுதான் என் ஆசை. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணினதும் அதுக்குதான். ஐஸ்வர்யான்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னா அதை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கணுமே தவிர அதுக்கு கீழே போயிடக்கூடாதுன்றதான் அந்த 2 இயர்ஸ் வெயிட்டிங். சோ வான்மதி எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும்னு நான் நம்புறேன்.